இந்த கோட்டூர் மலை கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர். இவர்கள் அனைவருக்கும் பாறைகள்தான் பாதை. 7 கிலோமீட்டர் தொலைவுள்ள மலைப்பாதையை அன்றாடம் நடந்துதான் கடக்க வேண்டும். குழந்தையானாலும் சரி, முதியவரானாலும் சரி, நடைதான். நடக்க முடியாத நிலை என்றால் இருவர் சுமந்து கொண்டுதான் செல்ல வேண்டும். இதுதான் அந்த கிராமத்தில் வசிப்போரின் நிலை. மேலும் தங்களுக்கு குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதியும் முழுமையாக கிடைக்கவில்லை என கூறும் அக்கிராம மக்கள் விளைபொருட்களையும் தலையில் சுமந்து செல்வதாக தெரிவிக்கின்றனர். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, மூஞ்செல்லாம் புண்ணாயிருக்கு. 2 நாள் தான் ஆகுது. எடுத்துகிட்டு போகிறதுக்கு 10 கிலோமீட்டர் நடந்து போனோம். மூட்டை தூக்கின்னு பொண்ணை தூக்கின்னு போய் எந்த அடிப்படை வசதியுமே எங்கள் ஊரில் கோட்டூர் மலை இது வரைக்கும் செய்யலை கவர்மெண்ட்லேருந்து. அதனால் நாங்கள் இந்த வருஷம் ஓட்டு கூட போகிறதில்ல. எந்த கவர்மெண்ட்டும் சரிக்கும் எங்களுக்கு வேணான்ட்டு போராட்டம் பண்ணலான்னு இருக்கிறோம். இப்போ ஒரு 10 நாள் மற்ற எத்தனை நாள் ஆனாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் நாங்கள் கெட்டு போய் தூக்கிட்டு தான் போனோம். ஒரு குழந்தை பிரசவம்னா கூட யானை கட்டி தூக்கிட்டு தான் போனோம். நாங்கள் நடந்து தான் போனோம். அரசின் எந்த சலுகைகளும் தங்களுக்கு எளிதில் கிடைப்பதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இக்கிராமத்தில் வசிப்போருக்கு ஆதார் அட்டை வழங்கப்படவில்லை என கூறும் மக்கள் சாதாரண தேவைகளுக்காக அரசு அலுவலகங்களை அணுகுவதில் கூட சிரமங்களுக்கு ஆளாவதாக தெரிவிக்கின்றனர். ஆதார் அட்டை கொடுக்கலன்னா சம்பளம் இல்லை உங்களுக்குன்னு சொல்றாங்க. எங்களுக்கு அப்பயும் வந்து எடுக்கல. அங்க தாலுகா ஆபீஸ்ல வந்து எடுன்றாங்க. அங்க சாப்பாடு சேர்த்து விட்டுறாங்க. எப்படி போறது? ஒரு நாள் இன்னைக்கு போனா நாளைக்கு தான் வீட்டுக்கு வர முடியுது. அவ்வளவு கஷ்டப்படுறோம் நாங்க இந்த கெட்ல போறதுக்கு வர்றதுக்கு. எதனா ஒரு உடம்பு சரியில்லைன்னா குழந்தைங்களை விட்டுட்டு போனாங்களா சாயந்தரம் திருப்பும் பொம்பளைங்க வீடு வந்து சேர முடியல. அவ்வளவு கஷ்டப்படுறோம். வழிபாதை எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏதோ கொஞ்சம் தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த வழிபாதை ஒண்ணு சரி பண்ணலன்னா நாங்க போராட்டம் பண்ணுவோம். எங்களுக்கு பேர் குடும்ப அட்டை வேணாம், ஐடி கார்டு வேணாம், எல்லாத்துக்கும் நம்ம கலெக்டர் ஆபீஸ் முன்னால் போட்டு நாங்க அங்க ரோட்ல உட்காருவோம். இதுவரை சாலை வசதி ஏற்படுத்தி தரப்படாததால் தாங்களே சாலை அமைக்க முற்பட்டாலும் வனத்துறை அதிகாரிகள் அதற்கு அனுமதி மறுப்பதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இது மட்டுமல்லாது வனவிலங்குகளின் தாக்குதலையும் எதிர்கொள்வதாக கூறும் அப்பகுதி மக்கள் தங்கள் கோரிக்கை நிறைவேறாவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவிக்கின்றனர். சாலை வசதி நாமளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட்ல வந்து நாங்க ஒரு 50-60 பேர் நாங்க வேலை செஞ்சுட்டு இருந்தா அதுல வந்து ஃபாரஸ்ட் அதிகாரிங்க வந்து தடுக்கிறாங்க, செய்ய விடமாட்டேங்கிறாங்க. அதனால நாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் சார். அதனால அதெல்லாம் எங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கலனாக்க இந்த வருஷம் வர்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து நாங்க தேர்தல் புறக்கணிக்குவோம். தொடர்ந்து நாங்க போராடுவோம் சார். நாங்க இதனால தங்களது ஒவ்வொரு தேவையையும் மிகுந்த சிரமப்பட்டே பெறும் இக்கிராம மக்களின் தற்போதைய பிரதான தேவை சாலை வசதி என்பதாக மட்டுமே இருக்கிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக தருமபுரி செய்தியாளர் முனிராஜ். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள கோட்டூர் மலை கிராமத்தில் போதிய சாலை வசதி இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இது தொடர்பாக செய்தியாளர் முனிராஜ் தொலைபேசி வாயிலாக கொடுக்கும் கூடுதல் தகவல்களை நாம் கேட்கலாம். முனிராஜ், சாலை வசதி இல்லாததுனால கோட்டூர் மலை கிராம மக்கள் என்ன மாதிரியான துயரங்களுக்கு ஆளாகிறாங்க? அந்த கோட்டூர் மலை கிராமம் எப்படிப்பட்டது? கோட்டூர் மலை கிராமம் என்பது ஒரு வனம் சார்ந்த பகுதி. குறிப்பாக பாலக்கோடிலிருந்து கன்சால்பையில் ஒரு மலை அடிவாரம். அங்கிருந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் இந்த மலைப்பகுதி கோட்டூர் மலை என்பது. இங்க முழுமையாக சுற்றுப்புறங்கள் இருப்பது அடர்த்தியான வனப்பகுதியாகும். இந்த வனப்பகுதியில் யானைகளுடைய அச்சுறுத்தல் மற்ற வன விலங்குகளுடைய அச்சுறுத்தல்கள் தான் அந்த மக்கள் தொடர்ந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இவர்களுடைய படும் துயரங்கள் என்னவென்று சொன்னால், குறிப்பாக பெண்கள் கர்ப்ப காலகட்டங்கள்ல, பிரசவ காலகட்டங்கள்ல அவர்களுக்கு போதிய மருத்துவ வசதிகள் இல்ல வேற ஏதாவது முகாம்கள் போட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலைகள்ல எந்த ஒரு வசதிகளும் கிடைக்காம அந்த பெண்களை குறிப்பிட்ட மாதத்துக்குள் துணியால கட்டி தான் கொண்டு போறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதே போல வயதானவர்கள் அப்புறம் பாம்பு கடிச்சவங்க, விஷம் குடிச்சவங்க, இப்படி எல்லாரையும் பாத்தீங்கன்னா எல்லாம் துணியால கட்டி தான் தூக்கிட்டு போற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. இப்படி கொண்டு போன நிலை மட்டுமே எந்த வருடங்கள்ல 4 பேர் வனப்பகுதிக்குள்ள கொண்டு போற பாதி வழியில இருந்ததாக அந்த மக்கள் சொல்லி. முனிராஜ், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருந்தது பற்றி பேசுவதற்காக பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் நஞ்சப்பன் நமது இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி. தருமபுரி மாவட்டம் கோட்டூர் மலை கிராம மக்கள் ஒரு குற்றச்சாட்டை நெடு நாட்களாக வச்சிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, தங்களுக்கு சாலை வசதி உள்ளிட்ட எந்த விதமான அடிப்படையான வசதிகளும் கிடைக்கிறதில்ல. இதுக்காக நாங்க பல ஆண்டுகளாக நாங்க போராடிட்டு இருக்கோம், இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன் வச்சிருக்காங்க. அவர்களுடைய குற்றச்சாட்டிற்கு உங்களுடைய விளக்கம்? அந்த மக்கள் நீண்ட நாளான கோரிக்கை அது. அடிப்படையிலே அந்த மலைப்பகுதியில வட்டுநல்லி ஊராட்சி அது. ஏரிமலை, கோட்டூர்மலை, அழகற்று 3 கிராமங்கள் இருக்கின்றன. அந்த 3 கிராமங்களுக்கும் சாலை வசதியே கிடையாது.
25 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மலைச்சாலை மேம்பாடு திட்டத்தின் கீழ் அந்த சாலை போடப்படுவதாக அரசு வாக்குறுதி தந்தது, டெண்டர் விடுவதாக சொன்னது. ஆனால் அது அறிவிப்போடு நின்று விட்டது. இன்றைக்கு வரை அந்த கிராம மக்கள் நடந்துதான் செல்ல வேண்டும், சாலை வசதி கிடையாது. ஒகேனக்கல் குடிநீர் திட்டம் நிறைவேற்றுவது கூட வழி இல்லாமல் தடுக்கப்பட்டு விட்டது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த மக்கள் தொடர்ந்து போராடியும் பயனில்லை. அதுவும் சொல்ல போனால் வனத்துறை இது தொடர்ந்து தடுக்கிறார்கள் என்பதை சட்டப்பேரவையில் கிளப்பினோம். 9 அடி அகலத்திற்கு சாலைகளை நாங்கள் தடுக்கவில்லை, ஏற்கனவே செல்ல அனுமதித்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த 9 அடி சாலையை சீர்படுத்துகிற போது வனத்துறையை தடுத்து வழக்கும் போட்டிருக்கிறார்கள். இது நீண்ட காலமாக தொடர்ந்து முயற்சி செய்தும் நிறைவேறாத ஒரு குறையாக இருக்கிறது. பென்னாகரம் ஒன்றியத்திலே இந்த 3 மலை கிராமங்களுக்கு சாலை வசதியே கிடையாது. பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள் செல்லவும் முடிவதில்லை, மருத்துவர்கள் செல்ல முடியாது, செவிலியர்கள் செல்லவும் முடியாது. ஏரிமலையில் உயர்நிலைப் பள்ளியே ஏற்படுத்துவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதுக்கான நிதி ஒதுக்கீடும் 58 லட்சம் ரூபாய் ஒதுக்கினார்கள். ஆனால் தமிழக அரசு பள்ளியை அறிவித்து நிதி ஒதுக்கினார்களே தவிர சாலை வசதி இல்லாத காரணத்தால் செங்கல்லோ மணலோ எடுத்து செல்ல வேண்டும் என்றால் கூட கீழிருந்து தான் செல்ல வேண்டும். ஆகவே கட்டிடம் கூட கட்ட முடியாத சூழ்நிலையில் உயர்நிலைப் பள்ளியும் ரத்து செய்யப்பட்டு விட்டது. இப்படி தொடர்ந்து எந்த அரசு திட்டங்களும் கூட நிறைவேற்றப்படவில்லை. குடியிருப்புகளுக்கு அனுமதி கட்ட அங்கே இருளர் பழங்குடி மக்கள் நிறைய பல குடும்பங்கள் இருக்கின்றன, தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். பழங்குடி மக்கள் வாழ்கிற பகுதிக்கு கூட சாலை வசதி அமைத்து தருவதில் அரசு நீண்ட காலமாக மிக மெத்தனமாக இருக்கிறது. இதனால் கல்வி படிப்பே பிள்ளைகளுக்கு கெட்டு அந்த கல்வி நிறுவனங்களுக்கு வருகிற பிள்ளைகளின் எண்ணிக்கை கூட குறைந்து போய்விட்டது. ஆக இப்படி ஒரு அவல நிலை இருக்கிறது. இதை போக்குவது வேண்டும் என்பது நீண்ட நாளாக போராடி வருகிறோம். நாங்களும் அதற்கான முன்வைக்கிறோம். ஐயா, இப்போ மக்களோட போராட்டத்திற்கு நீண்ட காலம் போராடியும் அவர்களுடைய போராட்டத்திற்கு எந்த விதமான தீர்வும் இதுவரை கிடைக்கவில்லை அப்படின்ற ஒரு தகவலை நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இதற்கு தீர்வு கிடைப்பதற்கு நீங்க என்ன மாதிரியான முயற்சிகளை இதுவரைக்கும் மேற்கொண்டிருக்கீங்க? தொடர்ந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க இருக்கீங்க? தொடர்ந்து நீண்ட காலம் மக்களை திரட்டி போராடுறதிலும் பங்கெடுத்திருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினராக முந்தைய அந்த ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக இருந்திருக்கிறேன். பல முறை அரசு அதிகாரிகளை சந்திச்சு நடவடிக்கை தொடர் முயற்சி எடுத்திருக்கிறோம். இறுதியில நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து அதுக்கான வேண்டுகோளை விடுத்தோம். அந்த மலைச்சாலை மேம்பாடு திட்டத்தை நாங்கள் உறுதியாக நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்பது மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது அது சர்வே செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். வனத்துறை அதிகாரிகளும் சந்தித்தோம், மாவட்ட ஆட்சியர் அவர்களும் சந்தித்தோம். அவர்களும் அதுக்கான பரிந்துரை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் மாண்புமிகு முதல்வர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை முன்வைப்போம். அதிகாரிகள் பரிந்துரை செய்வதாக சொல்லியிருக்கீங்க. இப்ப எப்போது இதுக்கான தீர்வு கிடைக்கும்? அதுக்கான வாய்ப்பு விரைவில் கிடைக்குமா? உறுதியாக நம்புறோம். என்ன, அது ஒரு பின்தங்கிய பகுதி. பல கிராமங்கள் இப்படி சாலைகளே இல்லாத பகுதியா இருந்தது. உதாரணமாக ஏமனூர் என்ற ஒரு அணைக்கட்டுக்குள்ளே இருக்கிற ஊருக்கு கூட சாலை இல்லை, இப்பொழுது அனுமதிக்கப்பட்டு விட்டது. இது அதே போல மலையூர் என்ற கிராமத்திற்கு சாலையே இல்லாமல் இருந்தது. இதற்கு 5,5 கோடி ரூபாய் செலவில் அந்த திட்டம் இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இறுதியாக இந்த 3 கிராமங்களுக்கு தான் மலைப்பகுதியா இருக்கிற இந்த ஊர்களுக்கு சாலை வசதி இல்லை. நிறைவேற்றுகின்ற வரை நாங்களும் தொடர்ந்து முயற்சி செய்வோம். அரசையும் நாங்கள் வலியுறுத்துவோம். அரசு உறுதியாக நிறைவேற்றுவார்கள் என்று நம்புகிறோம். அதற்கான முறையில் மக்களை திரட்டியும் தொடர்ந்து நாங்கள் இயக்கம் நடத்துவோம். ஐயா, இணைப்பில் உங்களுடைய தகவல்களையும் கருத்துக்களையும் பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. முனிராஜ், சட்டமன்ற உறுப்பினர் திரு நஞ்சப்பன் அவர்கள் பேசியதை நீங்க கேட்டிருப்பீங்க. மக்கள் நீண்ட காலமாக போராடியும் இன்னும் இதற்கு தீர்வு கிடைக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செஞ்சிருக்காரு. நீங்க அதிகாரிகளிடம், இது சம்பந்தமான அதிகாரிகளிடம் நீங்க தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்டீங்களா? அவங்க இது குறித்து என்ன சொல்றாங்க? இந்த பிரச்சனைக்கு எப்பதான் தீர்வு கிடைக்கும்? ஏற்கனவே பென்னாகரம் வட்டாட்சியர் ஏற்கனவே இதுக்கு முந்தைய வட்டாட்சியர் இன்னைக்கு புதுசா மாறப்பட்டிருக்காங்க. இப்ப தற்பொழுது இதுக்கு முந்தைய இருந்த வட்டாட்சியரிடம் நாங்க கேட்டிருக்கோம். கண்டிப்பாக இது ப்ரொபோசல், இதுக்கான திட்டங்கள் நிறைய இருக்கு. இதுக்கான
வந்து அறிக்கையை நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்திருக்கோம். அவங்களும் வந்து சென்னைக்கு தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பியிருக்காங்க. விரைவில் இதுக்கான சாலை வசதிகளை ஏற்பதற்கான முயற்சிகளை நாங்கள் வந்து மேற்கொண்டு மாதிரி இதுக்கு முந்தைய இருந்த கனகராஜ் என்ற வட்டாட்சியர் வந்து தெரிவிச்சாங்க. முனிராஜ், நீங்க சொன்ன மாதிரி தருமபுரி மாவட்டம் கோட்டூர் மலை கிராம மக்கள் வந்து சாலை வசதி உள்ளிட்ட எந்த விதமான அடிப்படை வசதிகளும் கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை நீண்ட நாட்களாக ஒரு கோரிக்கையாக முன்வைத்துக் கொண்டு வரும் நிலையில் அதிகாரிகள் இந்த விஷயத்தில் விரைவில் நடவடிக்கை எடுப்பார்கள் என நாமும் எதிர்பார்ப்போம். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி.